India's finest audio wearable brand, starting at 999. இந்த கேரக்டர் வந்து ஒரு நாய் மாதிரி விசுவாசம் உள்ள ஒரு கேரக்டர். இந்த கேரக்டரை நீங்கள் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படியே வச்சுருக்கோம். இன்றைக்கி உட்காந்து பேசும்போதும் சரி, இப்படி வரும்போதும் சரி, இப்படியே தான் இருக்கும். அயோத்தியில் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, லாஸ்ட் வரைக்கும் சொல்லவே இந்த பொண்ணு இப்படி ஒரு கேரக்டர். நான் பர்ஃபார்மரு, சைல்டு ஆர்டிஸ்ட்டு, பார்ன் இன் சில்வர் பொண்ணுங்கிற மாதிரி பார்ன் இன் ஆர்டிஸ்ட்டு எதுவுமே சொல்லலை. எனக்கு வந்து என்னென்னா, பிரீத்தியை பார்த்து ஒரு 3 நாள் வந்து நான் பிரீத்தி முகத்தை பார்த்தா கூட திருப்பிட்டு போயிடுவேன். ரிகர்சல்லையும் இல்லை, நம்மளுக்கு வந்து பார்க்கல, ஒரு பெருசாக அப்போ பழக்கம் இல்லை. பற்றியா ரொம்ப ஈஸியாக அந்த பொண்ணு வந்து நேராக நடிக்க போகுது. எதுவுமே வந்து நம்ம வந்து அரசியல் பேசுகிறோன்றது இருக்குல்ல, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இல்லைங்க, நாங்கள் அரசியல்லாம் பேசலைங்க எங்கள் படத்தில் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த படமே கூட ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டோட தான் ஒரு டைரக்டர் வருவார். வெற்றிமாறன் அண்ட் பாரஞ்சித் இவங்களால வந்து நமக்கு தமிழ் சினிமா வந்து அப்படியே ஏதோ கிட்டு போனதாகவும், இவங்களாம் வந்து இனிமேல் படமே எடுக்கக்கூடாதுன்ற அளவுக்கு ரொம்ப ஆவேசமாலாம் பேசி தவறான ஒரு கருத்து முன் வச்சிருந்தாரு. இன்னைக்கு தான் வந்து ஜாதியை வந்து இழுத்து வச்சு பேசுகிறாங்கிறது கிடையாது, காலங்காலமாக பேசிட்டு தான் இருக்காங்க. அது வந்து புதுசாக ரஞ்சித் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஏன் வணக்கம். ஸோ படத்தினுடைய டைட்டில் எலெக்ஷன் அப்படின்றதுனால முதலாவதாக உங்களை வந்து ஒரு விஷயத்தில் மாட்டி விட போகிறேன். ஸோ எல்லாரும் உங்கள் இந்த விரல் காட்டுங்க, யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு பார்க்கணும். ப்ரோ அதெல்லாம் அழியாது, இதெல்லாம் இருக்குது. 3 வீக்ஸுக்கு இருக்குது ஃபுல்லாக இருக்குது. மேம் நீங்கள் காட்டுங்க சார், நீங்கள் காட்டுங்க சார். இப்படி போட்டிங்களா ஓட்டு? எனக்கு காட்டுங்க, எனக்கு எப்படி இல்லை போடல, நான் ஒர்க்கு எலெக்ஷன் ஆக்சுவலி ஹைதராபாத் இப்போதானே முடிஞ்ச எலெக்ஷனே இல்லையா? எப்போ எலெக்ஷன்? எங்க இன்னைக்கு டுடே எப்போ போறீங்களா ஓட்டு போட? இங்க பாருங்க, இங்க எலெக்ஷன் படத்தை ஸ்கோப்பே கொடுக்க மாட்டேங்கறாரு, இங்க ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரை மாட்டி விடுறீங்க பாவம். கேப்டன் ஆஃப் தி ஷிப் படம் ரிலீஸ் வரைக்கும் டென்ஷன்ல இருப்பாரு. நீங்க ஜாலியா போய் போட்டு வந்திருக்கலாம்ல, ஓட்டு ஜாலியா. அவ்வளோதான், எலெக்ஷன் டைட்டில் வச்சுட்டு இது நம்ம மெட்ராஸ் இவர் மட்டும்தான் ஓட்டு போட்டுருக்கிறாரு. அவர் வந்து அந்த ஸ்கூல்ல வந்து டீச்சர்லாம் ஒரு பையனை மட்டும் பாராட்டிட்டு ஒரு லுக் கொடுப்பாங்களா? இப்போ இவங்கெல்லாம் பயங்கர பிஸியாகவே இருக்காங்க பாருங்க. அப்படிலாம் ஏன் சார் எடுத்துக்கிறீங்க? பொறுப்பு இல்லாமல் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம்ல, நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க? ஏங்க சும்மா சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது உங்களுடைய ஒர்க் இருந்திருக்கும், படத்தினுடைய ரிலீஸ்க்காக அப்படி லாஸ்ட் மினிட் ஒர்க் வந்து ஒரு பெரிய வேலை, அதனால. ஆனால் அதுக்காக வந்து ஓட்டு போடாமல் இருக்கிறதுங்கிறது தவறு தான். முடியல, மன்னித்து விடுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். May 17 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டே நான் வந்து உங்ககிட்டேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஜயகுமார் அவரே ஒரு மாதிரி பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் நடிக்கிற படங்களாக இருக்கட்டும், இல்லை இயக்கிற படங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவருக்கு நீங்கள் சூஸ் பண்ண விதம் இதனாலயா, அண்ட் அவரோட இன்புட்ஸ் இருந்ததா அந்த படத்துக்கு? கண்டிப்பாக இன்புட்ஸ் வந்து நிறையா இருந்தது, நிறையா இன்புட்ஸ் இருந்தது. அது அவர் வந்து சூஸ் பண்ணது வந்து நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் நான் பொதுவாக தான் எழுதுறது, ஹீரோவுக்கு அப்படின்னுங்கிற மாதிரி நான் எழுதலை. நான் வந்து கதை களம் வந்து நம்ம புதுசாக இருக்கணும், அதில் நிறைய விஷயங்களை நம்ம வந்து சொல்லணும். யாரும் எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க, எல்லா கிரியேட்டரும் அப்படி தான் நினைப்பாங்க. அப்படி தான் நான் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக இது பண்ணி முடிச்சிட்டேன், பவுண்டட். அப்போ கொரோனா முடிஞ்சா அந்த டைமில் அப்போ தான் சூரரை போட்ட படம் வந்தது. அப்போ வசனம் வந்து விஜயகுமார் அப்படின்னு வந்தது. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஆகா இவர் நம்ம எழுதியிருக்கிறது ஒரு அரசியல் கதை. ஸோ அந்த அரசியல் கதைக்கு வந்து கண்டிப்பாக அரசியல் புரிதல் உள்ள ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து ஓகே பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க வேறு மாதிரியான ஜானர் ஆஃப் மூவியை வந்து அவங்க பண்ணுவாங்க, அது அவங்களோட கால். பட் இவர் வந்து கரெக்டாக ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி அப்புறம் கால் பண்ணேன். அவர் படிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு காரணம் வந்து அங்கே தான் இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. இன்புட்டாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து சில கரெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு பவுண்டர் கொடுத்ததுன்னு, இந்த இதுக்காக எனக்காக கொஞ்சம் அப்படி பண்ண முடியுமா அப்படின்னாரு. தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் ஒன்று கேட்குறாருன்னா, சூரரை போட்டுற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தோட வசனம் எழுதியிருக்காரு. அதுக்கு முன்னாடி உரியடி 2 2 படமும் வந்து அவர் டைரக்ஷன் பண்ணி நடிச்சிருக்காரு ஹீரோவும். அது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். டைரக்ஷன் பண்ணுறதுக்கே இங்கே மண்டை தாலி வருது. அங்கே அவர் வந்து பல வேலைகளை அவர் பார்க்குறாரு. ஸோ அப்படி அவர் ஒன்று கேட்கும்போது நான் பண்ணி கொடுத்தேன். இப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து ஸ்கிரிப்டை வந்து ஃபைன் டியூன் ஆகிட்டே இருக்கும்போது அப்போ அவர்கிட்ட கொடுப்பேன். உடனே காலைல கொடுத்தேன்னா அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு நைட்டு கால் பண்ணிடுவார், படிச்சிட்டேன், இந்த இடம்லாம் நல்லாயிருக்கு, இந்த இடம் வந்து கொஞ்சம் யோசிங்க. அவர் வந்து என்னென்னா ரொம்ப ஹார்ஷாக இதை பண்ணியே ஆகணும் அப்படி சொல்ல மாட்டார். அவருக்கு எனக்கு இப்படி தோணுது, நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்பார். அப்போ நான்
ஒரு அதை எடுத்துகிட்டு நான் ஸ்கிரிப்டில் மேம்படுறேன். ஸோ அவரோட இன்புட்ஸ் நிறையா இருந்தது. ஓகே, ஸோ அயோத்தியில் தான் இந்த ரொமான்ஸ் சாங்ஸ் எதுவும் வைக்கவே இல்லை. இந்த எலெக்ஷன்லயாவது இருக்கா ஏதாவது ரொமான்ஸ் சாங்ஸ்? இருக்கு ஒரு லவ் சாங் இருக்கு. ஆனா அதை விட பயங்கரமா நீங்க ஒரு கேரக்டரா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரீத்தியை பார்ப்பீங்க. அதுல ஸ்ட்ராங்கான சும்மா தான் கேட்க அடுத்த கேரக்டர் வருங்க, புரியுதுங்க. இல்ல சாங்கும் இருக்கு. இட்ஸ் எல்லா இதுக்கு ஸ்கோப் கொடுத்துருக்காங்க சார். சார் இது அவங்க டிமாண்டா சார் இல்லை நீங்க குத்தி? இல்லை டிமாண்ட் சாங் எனக்கு வரவே வந்தா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? எனக்கு சாங் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இட்ஸ் கேரக்டர் தான் முக்கியம். கேரக்டர் கண்டென்ட். ப்ரோ மெட்ராஸ்க்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு பொலிட்டிக்கல் படம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த க்ரைட்டீரியாஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஆல்ரெடி அங்கே ஒரு தெளிவான ஒரு விஷயங்கள் இருந்திருக்கும் அந்த கேரக்டர் பண்ணது எல்லாமே. ஸோ இந்த படத்தினுடைய கேரக்டர் அது மூலிமா அந்த இன்புட்ஸ் ஹெல்ப்பாக இருந்திருக்கும். ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சு அவங்களுக்கு இந்த படத்துக்கு? இல்லைப்பா, பேசிக்கலி மெட்ராஸ் படத்துல இருந்து இல்லை, நம்ம அதுக்கு முன்னாடியே பொலிட்டிக்கலி கொஞ்சம் அவரை இருக்கணும் எல்லாரும். இல்லை அதுக்கப்புறமா கூட நிறைய படங்கள் இருக்கு, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த படங்கள் நிறைய பண்ணிருக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லுங்க சார் 2 படம். நம்ம வெற்றி சாரோட படம் வடச்சென்னை இருக்கு, எல்லாமே தான் சார் மகளிர் மட்டும் இருக்கு. அதாவது என்னன்னா இந்த கேள்வியிலிருந்து இப்படி வச்சுக்கலாம், எதுவுமே வந்து நம்ம வந்து அரசியல் பேசுகிறோன்றது இருக்குல்ல, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் பேசுகிற கேள்வியில் கூடமே அரசியல் இருக்க தான் செய்யுது. இப்போ நான் சொல்கிற பதிலுமே கூட அரசியல் தான். எந்த படம் இல்லைங்க நாங்கள் அரசியல்லாம் பேசலைங்க எங்கள் படத்தில் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த படமே கூட ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டோட தான் ஒரு டைரக்டர் வருவார். அவர் வந்து நான் வந்து எதை பற்றியுமே பேசலை என் படத்தில் அப்படின்னு சொன்னால் கூட அதில் ஒரு அரசியல் இருக்க தான் செய்யுது. அதனால் நான் இப்போ இத்தனை படம் நடிச்சிருக்கிறேன்னா அத்தனை படமும் ஏதோ ஒரு அரசியல் பேசியிருக்குது. மேபி நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்கலாம். அப்படி இல்லை சார், நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன். பட் ஸ்டில் ஒரு ப்ராப்பர் ஒரு பொலிட்டிக்கல் படம், ஒரு பதவிக்காக போகுது. அதாவது அரசியலுங்கிறது ஒரு பதவி, ஒரு கட்சி, இது மட்டுமே அரசியல் இல்லைங்கிற நான். ஓகே, எல்லாமே அரசியலுங்க. நீங்க அதுதான் சொல்றேன். புரியுது. ஏங்க நான் ஏதோ தப்பா கேட்ட மாதிரி மாட்டி விடுறீங்க. ஓகே, எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் நானு. இல்ல இது உங்களுக்கான பதில் இல்ல, மக்களுக்குமே கூட வச்சுக்கோங்க. மக்களை பத்தி சொல்லுங்க ப்ரோ, என்ன பத்தி சொல்லாதீங்க ப்ரோ. மாதிரி இருக்குங்க. இப்போ நீ கேட்ட கேள்வி நீங்க, நான் வந்து கேமரா பத்தி சொல்லணும்னா அப்படி மக்களை பத்தி சொல்லணும்ல, அது அப்படி. பட் நான் எடுத்துக்கிறோம் நல்ல பதில் ஆக்சுவலி உண்மையா. ஸோ எல்லா படமும் ஏன்னா வெற்றிமாறன் சாரே சொல்லியிருக்காரு, தெர் இஸ் நோ இன் பிட்வீன். ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தே ஆகணும், அந்த ஸ்டாண்டில் இருக்கீங்கன்னா தான் நீங்கள் கரெக்டாக, நடுநிலைன்னா நீங்கள் தப்பான ஆள்னு சொல்லியிருக்காப்புல. இல்லை நான் கேட்டிருக்கேங்க, புரிஞ்சுட்டு இருந்திருக்கேங்க. இல்லை பார்த்தீங்களா, எனக்கு வந்து நான் மக்கள் இல்லை அப்படின்றத இல்லைங்க, அப்படி இல்லைங்க. ஆமாம், நீ அப்போ நீங்கள் மக்கள்னு சொல்லிட்டு இருந்தீங்களா ஒரு நேரம்? இல்லை நான் அப்படின்னா ஒருத்தர் அப்படி ஓப்பனாக எப்படி சொல்ல முடியும்? என்ன சார் ஓகே. ஸோ மெட்ராஸ்ல ஒரு ரோல் இருக்கும், ஒரு கேரக்டர் இருக்கும். பட் இதுல எப்படி, இதுலயாவது பாசிட்டிவா அப்படி இருந்தியா இல்லை ஒரு கிரே ஷேட் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, அதாவது நம்ம எல்லா கதாபாத்திரமுமே வந்து என்னன்னா, மெட்ராஸ்ல விஜய் வந்து அதுவுமே கூட கிரே ஷேட் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் எல்லா கேரக்டருக்குமே ஏதோ ஒரு வகையான நீங்கள் வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி இந்த கதாபாத்திரமும் வந்து டெஃபினட்டாக வந்து அதில் ஒரு வித்தியாசம் இருக்க தான் செய்யும். நான் இதில் வந்து ஒரு இது குறிப்பு சொல்லிடுறேன். என்னென்னா, பாவல் சார் வரத்துக்கு முன்னாடி நான் வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் நான் வந்து இது பண்ணியிருந்தேன். அவரு கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகும்போது அவங்க வராமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் கால் எடுத்தது எடிட்டர் பிரேமும் அவர் டைரக்ஷன் பண்ண படத்துக்கு சிஎஸ் பிரேம்குமார் தான் எடிட்டரு. ஸோ அப்போ வந்து நான் பாவல் சாரை வந்து இது பண்ணலாம், உடனே வந்து சொல்லிவிட்டு உடனே வந்துட்டார். இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடியே என்னை வந்து பார்த்தாரு. ஒரு தடவை வந்து ஒரு விசிட் வந்து சேத்துமான் பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு போனார். அப்போது நான் விட்டுட்டேன். அது வந்து ஒரு டைரக்டரை, ஒரு நல்ல படம் பண்ண ஒரு டைரக்டரை வந்து போய் பார்க்கணும் அப்படிங்கிறது அவர் எடுத்த ஒரு இது. அதுக்கப்புறம் நான் வந்து இவரை கூப்பிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தா படிச்சுட்டு இது பண்ணார். அப்போ அவர் வந்து ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் கழிச்சுட்டு வந்துட்டு, சார் நான் இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி நான் இது பண்ணலான் இருக்கேன், என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, அப்போ நான் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு மிருக குணங்களை வந்து நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஒவ்வொரு கேரக்டருக்குமே இருக்குது, அது இருக்குது, பெருசாக எக்ஸ்ப்ளோர் ஆகாத அளவுக்கு வந்து பண்ணக்கூடாது, அது வெளிப்படையாக ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல இருக்குது. அப்போ இவர் சொன்னார், நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரியான இந்த கேரக்டர் என்ன மாதிரி. இந்த கேரக்டர் வந்து ஒரு நாய் மாதிரி விசுவாசம் உள்ள ஒரு கேரக்டரு, ஒரு நாய் மாதிரி அப்படின்னு. நாய்ங்கிறது நான் தவறாக சொல்ல, நாய்ங்கிறது அப்படிங்கிறதுக்கா அப்படிங்கிற. அப்போ அவர் சொன்னதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இது பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தார். இந்த கேரக்டரை நீங்கள் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படியே வச்சுருக்கோம்.
நீங்கள் பார்க்க உட்காந்து பேசும்போதும் சரி, இப்படி வரும்போதும் சரி, இப்படியே தான் இருக்கும். நாயோட குணம் எப்படி இருக்குமோ அந்த குணத்தை நான் வந்து அப்சர்வ் பண்ணி, அப்போ அவர் பேசும்போது இது பண்ணுவோம். நீங்கள் எல்லாருமே நீங்கள் பாருங்கள், படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் அவர் சும்மா நின்னாலும் இப்படி தான் நிற்பார், அப்படியே தான் நின்றுப்பார். ஒரு நாய் இப்படியே தான் நிற்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அந்தளவுக்கு இன்புட் போட்டிருக்காரு. ஒரு கேரக்டரை வந்து எடுத்து அந்த கேரக்டரை என்னென்னலாம் பண்ணும், அந்த கேரக்டருக்கு பேக் ஸ்டோரி என்ன ஏதுன்னு அவரு ஒரு கிரியேட்டராக இருக்கனால அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது அந்த பெருமை அவருக்கே போகும். சூப்பர் ப்ரோ, இந்த விஷயம் எக்ஸைட் பண்ணது ப்ரோ. இல்லை அது அவர் சொன்ன என்னென்னா அவர் ரொம்ப தன்னடக்கத்தோடு அதை சொல்லிட்டாரு. என்னென்னா எப்பவுமே வந்து ஒரு ஒரு கிரியேட்டர் வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்கும்பொழுது மட்டும்தான் நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இப்போ இதில் எந்த டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தாலும், இல்லை எந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணாலும், அதை வந்து ஒரு டைரக்டராக வந்து அவங்க அதை பர்மிட் பண்ணணும் நம்மளுக்கு. ஏன் இதை நீங்கள் பண்ணுங்கன்னு அதை ஓப்பனாக நம்மளுக்கு கொடுக்கும்போது தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ இதில் யாருக்கு எந்த அப்ரிஷியேஷன் கிடைச்சாலும் அது டெஃபினட்டாக அது டைரக்டருக்கு தான். ஸோ பிரீத்தி, விச் அனிமல் உங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க? அனிமல் சொல்லலை. ஆமாம், சொல்லலாம். ஹீரோயின் அனிமல் சொன்னால் வரமாட்டாங்கன்ட்டு அதை ஹைட் பண்ணிட்டேன் நான். இந்த கேரக்டர் பார்த்தீங்களா பிரீத்தி, நான் அப்படியே எடுத்து கொடுத்தேன் பாருங்க. ஆமாம், ஏன்னா என்னன்னா இதே பஞ்சாயத்து தான். ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று மூவ் ஆகும்போது இந்த கேரக்டருக்கு முன்னாடி ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் நாங்கள் இது பண்ணோம். அது ஷூட்டிங் தள்ளி போக வந்து அவங்களோட அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க கேட்கும்போது இல்லை இப்படி போகிறோம் கன்ஃபார்மாக இப்போ போகிறோம் அப்படின்னா இல்லை அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து மேனேஜர் ஹரி இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஹரின்னு. அவரு தான் வந்து பிரீத்தியை வந்து ரெஃபர் பண்ணார். பிரீத்தியை வந்து அவருக்கு எப்படி தெரியும்னா, மந்திரமூர்த்தி அயோத்தி படத்தில் அவரும் டைரக்டர் மந்திரமூர்த்தியும் ஹரியும் வந்து ஒரே ரூம்மேட். அப்போ வந்து இது மாதிரி பிரீத்தி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பார்த்தோன்னே எனக்கு இருந்தது. அப்புறம் நான் சொன்னேன், சீன்லாம் கொஞ்சம் எடுத்து எனக்கு தெரியாது அயோத்தியில் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் வரைக்கும் சொல்லவே இந்த பொண்ணு இப்படி ஒரு கேரக்டர். நான் பர்ஃபார்மரு, சைல்டு ஆர்டிஸ்ட்டு, பார்ன் இன் சில்வர் பொண்ணுங்கிற மாதிரி பார்ன் இன் ஆர்டிஸ்ட்டு எதுவுமே சொல்லலை. எதுவுமே சொல்லாத அப்புறமேட்டு அனுப்பிச்சா பண்ணி அனுப்பிச்சாங்க. பக்காவாக இருந்தது. அப்போ இமிடியேட்டா நல்ல வேலை அயோத்திக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது. இல்லைன்னா கமிட்டே இருக்க மாட்டாங்க. யார் ஹூ இஸ் தமிழ் அப்படின்னு அப்படி பேசிக்கா இல்ல என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? எனக்கு தெரியலங்க, அவர் கேட்குறாரு. அது நல்ல விஷயம் தானே. நான் அயோத்திக்கு முன்னாடி புக் பண்ணி படத்தை முடிச்சிட்டேன். அயோத்திக்கு அப்புறம்னா இல்லை சாரி சார் கால் சீட் இல்லை அப்படின்னு. என்னன்னா நானே அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்டேன். ஏன்னா நாங்கள் சார் சொன்ன மாதிரி வேற ஒருத்தருங்க தான் ரிஹர்சலில் இருந்தாங்க. அவங்களோட தான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணோம். நான் கேட்டேன், சார் ஏன் சார் அந்த பொண்ணை எடுத்தீங்க? ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர், ரொம்ப சூப்பராக பண்ணாங்க, நல்ல பெர்ஃபார்மர் தான். எனக்கு வந்து என்னென்னா பிரீத்தியை பார்த்து ஒரு 3 நாள் வந்து நான் பிரீத்தி முகத்தை பார்த்தா கூட திருப்பிட்டு போயிடுவேன். முகத்தை கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா அந்த பொண்ணு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு, ரொம்ப நல்ல ஒரு அந்த கேரக்டருக்கு இந்த பொண்ணு என்ன பண்ண போதோ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரிஹர்சல்லையும் இல்லை, நம்மளுக்கு வந்து பார்க்கல, ஒரு பெருசாக அப்போ பழக்கம் இல்லை. நேராக ஸ்பாட்டில் வேற வராங்க. பற்றியா ரொம்ப ஈஸியாக அந்த பொண்ணு வந்து நேராக நடிக்க போகுது, நடித்தா சரி அப்படின்ட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தூக்கி சாப்பிட்டு போகிறாங்க பெர்ஃபார்மன்ஸில். பிரீத்தி, நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பிரீத்தி நினச்சிங்க? அவங்க இது மாதிரி இல்லை அதான் 2-3 நாள் பேசவே இல்லை ஸ்டார்டிங்கில். சரி, இதான் லவ் லெட்டர் கொடுக்குறாங்க நினச்சிட்டிங்களா? ஒரு லவ் லெட்டர் கொடுத்தீங்க? இல்லை சரி ஓகே, புது இது ஸ்டார்டிங் டேஸ்னோ ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே போக அது சரியாயிடும். நமக்கு காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் வரல. சரி ஓகே, நான் எப்படியும் நான் நார்மலாக தான் இருந்தேன், எல்லாருக்கிட்டையும் கைண்டாக தான் சிரிச்சுட்டு பேசுறேன். சார் மட்டும் பேசவே மாட்டாங்க, பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரி ஓகே செட் ஆகிடும். போக போக அது கரெக்ட் ஆயிடுச்சு. சில சீன்ஸ் எடுக்கும்போது என்னன்னா இப்போ எனக்குன்னா அந்த ஸ்பாட்ல டக்குன்னு மாறும் இல்லையா, அந்த டக்குன்னு மாறுறத கூட ஒரு அப்சர்வ் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு ஒரு திறமை வேணும். அது ஒரு திறமை தான். அந்த திறமை வந்து பிரீத்திக்கிட்டையும் இருக்குது, அவர்கிட்டையும் இருக்குது, விஜயகுமார் அவர்கள்ட்டையும் இருக்குது. ஸோ இவங்க 3 பேரும் இருந்து 3 பேர்த்தையும் நம்ம மாற்றினோம்னா உடனே இது பண்ணிவிட்டு உடனே ஒரு ரிஹர்சல் ஒன்று பார்த்துட்டு உடனே இது அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக பிரீத்தியோட ஒரு இது வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணிக்கிறாங்க. எமோஷன் சீன்ஸ்னால் எமோஷன்ஸ் அப்படியே வருது. த கேர்ள் நெக்ஸ்ட் டோர்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி தான் இது. இவ்வளோ ஏன் நான் நிறைய விஷயத்த ஹைட் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயத்த ஹைட் பண்ணியே இதை சொல்கிறேன். பிரீத்தியை நான் வந்து 100% இந்த பொண்ணு இந்த கேரக்டருக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி கேரக்டர் வைஸாகவும் சரி நம்பினது ஒரே ஒருத்தர் நான் தான்.
அதை எந்த விதத்துலையும் என்னோட பெயரை கெடுக்காம பண்ணியிருக்காங்க பிரீத்தி. தேங்க்யூ சார். இது இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த விஷயம். இல்லை நான் அது அவர் அங்குமே சொன்னார். ஏன்னா நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன் சார் அந்த பொண்ணே இருந்திருக்கலாமேன்னு. இல்லை சார் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்த பிறகு தான் ஓகே. லாங்குவேஜ் ஒரு 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 சின்ன பேரியராக இருந்திருக்கும். எப்படி அதை பிரேக் பண்ணுறீங்க? லைக் இந்த கேரக்டரை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு, அயோத்தியா இருக்கட்டும் இல்லை இந்த கேரக்டராக இருக்கட்டும். ஐ பிலீவ் ஆக்சுவலி லாங்குவேஜ் பேரியர் எப்பவுமே கிடையாது சார். இது வந்து ஒரு ஒரு வில் பவர் இருக்கும் இல்லையா, தட் ஐ ஹாவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் தட் இஸ் த பேரியர். ஃபியூ பீப்புள் திங்க் தட் ஓகே நம்ம பண்ணிக்கலாங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லை நமக்கு. எனக்கு மராட்டி ஃபில்ம் நான் பண்ணி, இப்போ மலையாளம் தெரியாது, பட் ஸ்டில் எனக்கு நல்ல கண்டென்ட் மலையாளம்லேருந்து வந்தால் நான் பண்ணுவேன். ஐ ஒர்க் ஹார்ட் ஃபார் தட் லாங்குவேஜ், ஃபார் தட் ப்ராஜெக்ட். பட் அதுவே நான் ஐ டோன்ட் ஹாவ் தட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் இஃப் ஐ சே தட் நோ என்னால் முடியாது அப்படின்னா, இஃப் ஐ கிவ் அப், that's the barrier I feel. So it's my choice that I'm working on it, on my language. ஸோ அயோத்தி போன வருஷத்தோட ஒரு பெஸ்ட் தமிழ் சினிமாவோட லிஸ்ட்டில் ஒரு டாப் ஒரு 4 லிஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம், ரேண்டம் நம்பர்ஸாக. பட் இந்த இயரில் எலெக்ஷன் அப்படி உங்களுக்கு அமையுமா? எஸ், ஹோப்ஃபுல்லி. நம்பிக்கை இருக்குது சார், ஸ்டோரி மேலே, சார் மேலே. ஆக்சுவலி நல்லா எல்லாரும் அதுதான் வெயிட் பண்ணாரு, என்ன சொல்கிறாரான்னு பார்ப்போம். கண்டிப்பாக அது டைலாக்ஸ், எவ்ரி திங், ஸ்டோரி எல்லாமே கரெக்டாக பவர்ஃபுல்லாக இருக்கும்போது நல்ல கண்டென்ட்னா ஆடியன்ஸ் எப்போவுமே அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். ஸோ அது வந்து ஐ ஹோப் தட் ஆடியன்ஸ் இதுவும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஓகே, எனக்கான ஒரு சின்ன டவுட், அயோத்தி மட்டும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் சார். ஒரு எலெக்ஷன்லேருந்து ஏன் அயோத்தின்னு கேட்குறேன்னு கேட்காதீங்க. என்னன்னா அதில் வந்து சசிகுமார் சார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹெல்ப் பண்ணுவார், ஒரு மனித நேயத்தோட ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்கும். பட் நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் ஏதோ கொஞ்சம் ரொமான்ஸாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது இருக்காது. லைக் ஒரு மீட்டர்லேயே இருக்கும். அது ஒரு வந்து ஒரு ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரியான ஒரு லவ்வாக இருக்கும். பட் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும். அது வந்து என்ன அப்படின்றத தெளிவு பண்ணிட்டீங்கன்னா. அது வந்து கிராட்டிடியூட், தட் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த ஹோப்பே இல்லை. அவங்க இன்டர்வெல் பிளாக்ல நீங்கள் பார்த்தா அவங்க போயிடுவாங்க அப்படியே. ஸோ அதுக்கப்புறம் ஹோப்பே போயிடுச்சு, அவ்வளோதான். திருப்பி வராங்க இவங்க வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு கிராட்டிடியூட் தான். அண்ட் அதுக்கப்புறம் கடைசியில் அப்துல் மாலிக்னு பேர் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஐ நோ அபவுட் மை ஃபாதர்ஸ் கேரக்டர் எப்படி இருக்காங்க அப்படின்னு. பட் இதுதான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் தட் ரிலீஜியன் டசன்ட் மேட்டர் இன் ஹியூமனிட்டி. அங்கிறது ஒரு ஹாப்பினஸ், ஒரு கிராட்டிடியூட் தான் அந்த ஃபீலிங். ஸோ ஓகே, உங்களுடைய டேக்அவேவா எலெக்ஷனில் என்ன இருக்கும், என்ன விஷயம் இருக்கும்? As an actor, many things actually, because starting this is very new for me. ஆம்பூரில் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஆக்சுவலி. ஸோ அங்கே வில்லேஜில் ஷூட் பண்ணுறது எப்போவுமே இந்த மாதிரி நான் பண்ணல, மோஸ்ட்லி சென்னையில் தான் ஷூட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே போய். ஸோ ஐ ஆக்சுவலி லைக்ட் தி என்வாயன்மெண்ட் தேர். அண்ட் இன்னும் கொஞ்சம் அந்த மேனரிசம்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் வரணும்னா, பிகாஸ் ஐ ஆம் அ வில்லேஜ் கேர்ள் இன் தட். ஸோ அது அடாப்ட் பண்ணணும்னா நான் அங்கே இருக்கிற பீப்புள் கிட்ட ஐ ஷுட் கான்வர்ஸ் வித் தெம் இன் தமிழ். ஸோ அது எப்போவுமே எனக்கு சான்ஸ் கிடைக்கும்போது நான் அது பண்ணுவேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் எலெக்ஷன் பற்றி சொன்னேன்னா, ஃப்ரம் ஈச் ஒன் ஆஃப் தெம், இப்போது சார் கிட்ட இருந்தாலும் சரி, ஹிஸ் விஷன் டுவர்ட்ஸ் த ஃபில்ம் அண்ட் ஹிஸ் லவ் டுவர்ட்ஸ் ஹிஸ் கிராஃப்ட் இஸ் அமேசிங். சார் பற்றி சொல்லணும்னா, நீங்கள் சொன்னீங்க இப்போ ஸ்பான்டேனியஸாக அந்த டைலாக்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கூட ஐ எம் ஏபிள் டு அடாப்ட் பிகாஸ் ஆஃப் மை கோ ஆக்டர்ஸ். ஐ ஃபீல் பிகாஸ் ஆஃப் மை கோ ஸ்டார்ஸ். அவங்க இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. தே ஆர் லைக், even if you make a mistake, we are there to handle. நாங்கள் இருக்கோம், இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் கோ ஹெட். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அது ஒன்று. ஸோ ஃப்ரம் எவ்ரி ஆக்டர், ஃப்ரம் எவ்ரி பர்சன், எவ்ரி டெக்னீஷியன், ஐ ட்ரை டு லேர்ன் சம்திங். அண்ட் எலெக்ஷன்லேருந்து ஐ லேர்ன்ட் அ லாட். செம்ம மேட்ரு. ஸோ சசிகுமார் சார் கூட நடிச்சாச்சு, விஜயகுமார் அவர் கூடயும் நடிச்சாச்சு. அடுத்து விச் குமார் யூ வாண்ட் டு ஆக்ட்? வேற ஏதாவது ஒரு சாய்ஸஸ் இருக்கும்? கவின்குமார். கவின்குமார். ஸோ என்ன ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும் சொல்லுங்கள், ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் நம்ம அடுத்த ஆக்டர் யாராவது கோஸ்டார்? இல்லை நான் சொன்ன மாதிரி தான் சார், எல்லா கூட ஆக்ட் பண்ணணும். நிறைய டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் இருக்காங்க. தே ஹாவ் டிஃப்ரெண்ட் விஷன். எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்கும் இல்லை, நல்ல ஸ்டோரிஸ், டிஃப்ரெண்ட் ஜான்ரஸ். ஸோ எல்லாரும் கூட ஒர்க் பண்ணணும். பட் அகெயின் ஆஸ் ஐ செட், ஒரு குட் ஸ்கிரிப்ட் கூட ஒர்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுதான் ஹீரோ. கண்டென்ட் இஸ் த ஹீரோ. ஸோ இன்னொரு விஷயம், இந்த ஒரு கனெக்ட் வந்து எப்படின்னு நான் பார்க்குறேன்னா, உரியடி 2 ஒரு வசனமும் எலெக்ஷனும் லைக் விஜயகுமார் இருக்கிறதுனால நான் ஒரு கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதில் வந்து அவர் வந்து சொல்கிறாரு, ஒன்று அரசியலில் நம்ம தலையிடணும், இல்லைன்னா அரசியல் நம்ம வாழ்க்கையில் தலையிடுன்றாரு. ஸோ நம்ம தான் நிற்கணும். லைக் இப்போ இருக்கிற ஆட்சி மாறினாலும் எதிர்கட்சி வந்தாலும் நம்மளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்றாரு. எனக்கு இதில் பார்க்குறப்ப அப்படி தான் இருந்தது. அதில் வந்து குறிப்பாக ஒரு வசனம் எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னா, பார்ப்போம் இந்த மக்கள் யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க, லைக் தலைவருடைய மகனையா இல்லை தொண்டனுடைய மகனையா அப்படின்னு. ஸோ நான் இதை அந்த யூனிவர்ஸாக கொண்டு வரேன், விஜயகுமார் அண்ட் தமிழ்
பொலிட்டிக்கல் யூனிவர்ஸா அப்படியே எடுத்துட்டு வரேன். ஸோ இந்த ஒரு விஷயம் யோசிச்சிங்களா? நான் எந்த யூனிவர்ஸிலும் இல்லை. ஏங்க யூனிவர்ஸ்னால பயப்படுறீங்க? வேண்டாம், நாமளாவே இருப்போங்கிறது தான். ஒவ்வொரு படமும் ஒரு இது. நான் TCU ஆமா, அது வேண்டாம். ஐயோ, அது அந்த அந்த யூவே வேண்டாம். ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயம் இல்லை, நான் அப்படிலாம் எதுவும் யோசிக்கல, அப்படி இது பண்ணல. இது வந்து என்னன்னா, ஒரு தொண்டர், இப்போ தொண்டன் அப்படின்னா ஒரு கட்சி, அது கட்சியோட தலைமை இருக்கும், தலைவர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தொண்டனோட ஒரு மகன் தான் நடராசன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் இருக்கு. ஸோ எல்லா தொண்டர்களுக்கும் இந்த படம் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அது எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஒரு நீங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய தலைவர் வந்து அவர் வந்து அவர் என்ன பண்ணுவார், அவராக போய் இது பண்ணுவார், அதுவும் பண்ண முடியாது இல்லையா? அவர் தலைமையில் இருக்கார், தலைவராக இருக்கார். அவர் ஒன்று சொல்கிறாருன்னா அதை செயல்படுத்துறது போஸ்டர் ஒட்டுறதுலேருந்து, அவங்க ஏரியாவில் வந்து ஒரு கட்சி கொடியை நட்டு கொடியை ஏற்றி அதுக்கு ஒரு 10-20 பேர்த்த அழைச்சி அவங்களுக்கு வந்து டீ காஃபி வந்து கொடுக்கறது, அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய என்னோட அப்பாவோ இல்லை உங்கள் அப்பாவோ இல்லை அவரோட இந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸ் தான். நார்மலாக நம்ம அப்பா, நம்ம சித்தப்பா. ஆமாம், நீங்கள் இப்போ உங்கள் யாராவது ஒருத்தங்க, அவர் சொன்ன மாதிரி எல்லா இதுலேயுமே அரசியல் இருக்குது. பட் நேரடியாக அரசியல் இப்படி ஒரு கட்சியிலேயே இருக்கக்கூடியது வந்து உங்கள் சொந்தக்காரங்களும் இருப்பாங்க, என் சொந்தக்காரங்களும் இருப்பாங்க, அவரோட சொந்தக்காரங்களும், இப்படி எல்லாத்தோட சொந்தக்காரங்களும் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க கட்சியில். அப்படி இருக்கும்போது இவர் வந்து நம்மள மாதிரி, நம்ம சித்தப்பா மாதிரி இல்லை, நம்ம பெரியப்பா மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு கனெக்ட் வந்து ஆகும். எது அந்த தொண்டர் அப்படிங்கிற தொண்டன் அப்படிங்கிற அந்த இது அது வந்து மரியம் ஜார்ஜ் வந்து பண்ணியிருக்காரு, அருமையாக பண்ணியிருக்காரு. அவர் தான் கேட்கலான்னு வந்தேன். அவர் இன்னும் நிறைய பயன்படுத்திக்கணுன்ற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கும். ஆமாம், இதில் வந்து கண்டிப்பாக, ஆமாம் கண்டிப்பாக வந்து இதில் வந்து அவரு தான் மெயின் கேரக்டரே ஒரு தொண்டன் தான், ஒரு தொண்டனோட மகன் தான். தொண்டனோட மகன் தலைவராக ஆகக்கூடாதா? அதுதான் அவரோட கேள்வி. யாரு? தொண்டனோட மகனோட கேள்வி. அவர் வந்து அந்த கட்சிக்கும் இதுக்கும் விசுவாசமாக தான் இருப்பார். எத்தனை நாளைக்கு நீ விசுவாசமாக இருக்க? பதவி ஒரு நான் உன் பையன், எங்கள் அப்பா இப்படி ஒரு கவுன்சிலராச்சு ஆகணும்னு தானே எதிர்பார்ப்பான். அந்த கவுன்சிலர் ஆகிறதுக்கே இவ்வளோ பெரிய அரசியல் அப்படிங்கிற சொல்கிற படம் தான் எலெக்ஷன். நிறைய விஷயங்கள் ரெடி ஆகிக்குவாங்க மக்களே. இதுதான் படத்தினுடைய ஒரு ஒன்லைன், ஒரு கொஞ்சம் ஸ்பாய்லர் கருதி அவர் கொஞ்சம் கீழே சொல்லியிருக்காரு. ப்ரோ உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதுக்கு முன்னாடி இவர் மரியம் ஜார்ஜ் சார் பற்றி கேட்டிருந்தீங்களே, நான் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அதாவது இது வரைக்கும் நீங்கள் வேறு படங்களில் வந்து நிறைய கதாபாத்திரங்களை அப்படியே பார்த்துருப்பீங்க. இப்போ அவர் காமெடி பண்ணார்னா காமெடியிலேயே வச்சுருப்பாங்க, இப்போ வந்து ஒருத்தர் வில்லனாக பண்ணார்னா வில்லனாகவே வச்சுருந்துருப்பாங்க. அதே மாதிரி எங்கேயாவது ஒரு சில படங்களில் பின்னாடி இருந்திருப்பாங்க, ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அப்படிலாம் இருந்திருக்காது. ஸோ அப்படியான கதாபாத்திரங்களில் வந்து அவர் ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணி இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸுமே உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். இவங்கன்னு எல்லாரோட பேரையும் உங்களுக்கு சொல்ல முடியும். இவங்களெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவங்களாம் ரொம்ப பெரிய கேரக்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, நீங்கள் எல்லாரையும் மறந்து அந்த கேரக்டர் எப்போவுமே வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு கேரக்டர்ஸ் வந்துருச்சு, அதில் வந்து ஒரு 6-7 கேரக்டர் உங்களுக்கு தோணுதுன்னா அது ஒரு பெஸ்ட் ஸ்கிரிப்டுன்னு. இதில் இருக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருப்பாங்க போகும்போது. ஸோ அந்த மாதிரி தான் அவரோட ஒர்க் இருக்குது அந்த ஸ்கிரிப்டில். லைக் இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஏன்னா ஒரு இவர் சொல்கிற மாதிரி ஒரு 6-7 கேரக்டர் இருக்குன்னா படம் முடிச்சு போகிறப்ப அது மனசில் நின்றுச்சுன்னா அது ஒரு ஷூராக டெஃபினட்டாக இது என்னென்னா, இப்போ என்ன ஒரு கதை எழுதுனதுக்கப்புறம், ஒரு திரைக்கதை எழுதுனதுக்கப்புறம், வசனம் எழுதுனதுக்கப்புறம் அது வந்து நம்ம பெஸ்ட்டாக நம்ம ஏதோ ஒன்று ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் அந்த கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறது வந்து தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த கேரக்டருக்கு இவர் இந்த ஆர்டிஸ்ட் அப்படின்னு நீங்கள் அதை கரெக்டாக தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி வேலை முடிஞ்சுது. காவாசிங்கிறது நான் போய் ஸ்பாட்டில் போய் இறங்கி அதை கொரியோகிராஃப் பண்ணி அவங்களுக்கு வந்து இது ஷார்ட்டு வழியாக இப்படி இந்த ஷார்ட்டு இதுக்குன்னு சொல்கிறது தான் என் வேலையாக இருக்கும். டைரக்ஷனுங்கிறது என்னை பொறுத்தவரை அவ்வளோதான் என் வேலையாக இருக்கும். அப்படி தான் நடந்தது உண்மையிலுமே. பிரீத்தி ஆகட்டும், அவர் பாவல் சார் ஆகட்டும், விஜயகுமார் அவர்களாகட்டும், இல்லை வந்து வேற மரியம் ஜார்ஜ் ஆகட்டும், இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, மெனி கேரக்டர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமுக்குமே 6 பேர் இருப்பாங்க.
இதில் ஒரு இதெல்லாம் நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன், ட்ரைலரில் ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவங்க எல்லாமே பார்ப்பாங்க, குட்டி குட்டி இது ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே இருப்பாங்க, ஃபஸ்ட்டுலேருந்தே லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்க. அவங்க முகமாக அவங்களுக்கு இது பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கதை வந்து ஒரு லாங் ஸ்கேலில் பெரிய ஸ்கேலில் உள்ள படம். ஆனால் அதை வந்து நம்ம இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்குள்ளே வந்து பண்ணணும்னா டூரேஷன் அப்படிங்கிறது வருது. ஏன்னா நீங்கள் டூரேஷன்ங்கிறது வந்து இன்றைக்கி கால அளவு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதான் நாங்கள் எந்த அளவுக்கு ஷார்ப்பாகவும் க்ரிப்பாகவும் சொல்ல முடியுமோ, அதே நேரத்தில் கதை சிதறாமல் சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கோம். ஸோ கேரக்டர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அருமையாக பண்ணிட்டாங்க, எனக்கு வேலையே இல்லாத மாதிரி. இதுக்கு டைரக்டர் தாண்டி இன்னொருத்தர் வந்து விஜயகுமார் சாரும் இப்போ ஒரு லீடாக ஒருத்தர் பண்ணுறாரு இல்லை. ஸோ லீடாக ஒருத்தர் பண்ணும்போது அந்த ஸ்பேஸை வந்து மற்ற கேரக்டர்ஸ்க்கும் கொடுக்கணும். இல்லை எல்லாத்தையும் நானே பண்ணுறேன் அப்படிங்கிறது இல்லாமல், ஸோ இத்தனை கேரக்டர்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னும் பொழுது அப்போ இத்தனை கதாபாத்திரங்கள் வருது அப்படின்னா அந்த ஹீரோக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும். யாருன்னா பண்ணுங்க, நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸில் நான் நின்றுக்கிறேன் அப்படிங்கிறது அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆக்டர் வந்து அந்த ஸ்பேஸை மற்ற ஆக்டர்ஸ்க்கும் கொடுக்க முடியும். ஸோ அது அவருமே ஒரு மிகப்பெரிய காரணம். ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா அவர் வந்து அதான் சொல்கிறேன், அவர் வந்து டைரக்டர் இல்லையா, அவர் டைரக்டர். அவர் அதுக்கு முன்னாடி இருந்தனால தான் கதையோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இல்லைன்னா வேற ஒருத்தராங்களா இருந்தால் அந்த இடத்துல ஹீரோவை பார்ப்பாங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம். ஹீரோன்னு ஒருத்தரை போடும்போது நான் அதில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் பண்ணுறது எனக்கு முக்கியம் இல்லை, கதை என்ன பண்ணுதுன்னு அவர் கேட்பார். அப்போ கதையில் வந்து அந்த கதாபாத்திரம் கனி அப்படிங்கிற கதாபாத்திரத்தின் வழியாக தான் அந்த கதையே ஓப்பன் ஆகும். ஸோ ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். சின்ஸ் யூ ஆர் அசோசியேட்டட் வித் வெற்றிமாறன். ஸோ நேற்றுக்கு வந்து ஒரு படத்தினுடைய ப்ரெஸ் மீட் நடந்தது. அதில் வந்து லைக் பேரரசு டைரக்டராக இருக்கட்டும், இல்லை பிரவீன் காந்தி அவர்களாக இருக்கட்டும், லைக் வெற்றிமாறன் அண்ட் பா ரஞ்சித் இவங்களால வந்து நமக்கு தமிழ் சினிமா வந்து அப்படியே ஏதோ கிட்டு போனதாகவும், இவங்களாம் வந்து இனிமேல் படமே எடுக்கக்கூடாதுன்ற அளவுக்கு அவர் ரொம்ப ஆவேசமாலாம் பேசி ஏதோ எதிர்கருத்து சொல்கிறேன்ற பேரில் ரொம்ப தவறான ஒரு கருத்து முன் வச்சுருந்தாரு. லைக் அதை பற்றி ஏதாவது நீங்கள் சொல்ல விருப்பப்படுறீங்களா? நான் அது சின்னதாக அங்கே ஃபேஸ்புக்கில் சும்மா ரீல்ஸ் மாதிரி தான் நான் பார்த்தேன். எனக்கு பெரிய உடன்பாடே இல்லாததுனால நான் மூவ் பண்ணிட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே, ஏன்னா அப்படியே ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்கணும். இல்லை, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சின்ன கவுண்டர் எப்போ வந்துச்சு படம், தேவர் மகன் எப்போ வந்துச்சு, எந்த காலகட்டத்திலேருந்து படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து யோசிங்க, யார் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க. இப்போ பாரதி ராஜா சார் ஒரு படம் எடுக்கிறாருன்னு வச்சுப்போமே, அது என்ன பேக்ரவுண்டில் இருந்து வருது, எந்த ஊரில் இருந்து பேசுகிறாங்க. இத்தனை வருஷமாக வந்து ஜாதியை பற்றியோ இல்லை, நீங்கள் அதான் நான் சொன்னேன், அரசியல் பேசாமல் நீங்கள் எந்த விஷயத்தையுமே நீங்கள் சொல்லவே முடியாதுன்னு நான் தொடக்கத்திலே ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட்ல சொன்னது இது கனெக்ட் ஆகுது இல்லை, அதையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மனசில் எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. யார் அதை பேசுனாங்களோ, அவர் டைரக்டர் பேர் கூட நான் சொல்ல விரும்பல, அவர் படத்துலையுமே அவர் ஏதோ ஒரு வகையான, அவர் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாரோ அதை அவர் வச்சிருக்க தான் செய்வார். அதாவது அவங்களுக்கு வந்து என்னென்னா, ஒருத்தரை வெறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படி வேணாலும் என்ன வேணாலும் இழுத்துட்டு வந்து வச்சு பேச முடியும். சரியான அரசியல் புரிதல் இருக்கிறவங்களுக்கு வந்து அது தெரியும். சரியா, அதை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்ககிட்ட நம்ம என்ன பேசுறது. அதனால் அது பேசி பிரயோஜனம் இல்லை. மக்களுக்கு தெரியும் எது சரியாக இருக்குன்னு. ஒரே விஷயங்க, இன்றைக்கி தான் வந்து ஜாதியை வந்து இழுத்து வச்சு பேசுகிறாங்கங்கிறது கிடையாது. காலங்காலமாக பேசிட்டு தான் இருக்காங்க. அது வந்து புதுசாக ரஞ்சித் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஏன் அந்த கோபம் வருதுங்கிற கேள்வியை மட்டும் அவங்க கேட்டுக்கணும். அதுதான் நான் கேட்டேன். சின்ன கவுண்டர்னு ஒரு படம் வந்துச்சு தானே, எப்போ வந்தது படம்? அப்போல்லாம் அந்த கேள்விலாம் வரலையா? சின்ன கவுண்டர்னு சும்மா இப்போ சொல்கிறேன், ஏன் ஆர் உதயகுமார் சார் பற்றி மட்டும் பேசுகிறீங்கன்னு இல்லை. அதுக்கு முன்னாடி டக்குன்னு அது வருது, இப்போ டைட்டிலே வருது, படத்தோட பேர்லேயே இருக்குல்ல. அன்றைக்கெலாம் இல்லையா, அன்றைக்கெலாம் இவங்களாம் கேள்வி கேட்கலையா? அந்த காலகட்டத்தில் தானே இவங்களாம் இருந்தாங்கல்ல. அப்போ மட்டும் இல்லை, நிறையா இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு தனித்தனியாக உட்காந்து வருஷம் எடுத்து நம்ம வச்சு பார்க்கலாம். இந்த படத்தில் என்ன பேசியிருக்காங்க, இந்த படத்தில் ஏன் ரஞ்சித்ன்னும் போது அவங்களுக்கு வருது. ஏன் அப்படின்னா, இந்த சமுதாயத்துலேருந்து ஒருத்தன் வந்து இங்கே வந்து ஒரு டைரக்டராக இருப்பானா, அவன் சொல்கிற படத்தை நான் பார்க்கணுமா, பெரிய ஆளாக இருக்கானா அப்படிங்கிற ஒரு கோவம் தான், ஒரு பொறாமை தான். அது சமமாக பார்க்குற மனநிலை அவங்களுக்கு வரல இல்லைன்றதுனால தான் அவங்க இப்படி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக யார் பார்க்குறாங்க, ஜாதி பார்க்குறாங்க, இல்லை யார் வந்து அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்கங்கிறது அவங்க பேசுகிற பேச்சிலேருந்தே ரொம்ப தெளிவாக தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஓப்பனிங் இட் அப். ஸோ இதே ஒன்னே வடச்சனை 2 வருமா வராதா, எப்போ வரும்? அது வெற்றி சார்ட்டு தானே கேட்கணும். இப்போ மட்டும் திருப்பி விட்டீங்க, அதாவது சொல்லி நிஜமாக சொல்கிறேன், நான் டைரக்டர் அந்த படத்துக்கு. இல்லை, நீங்கள் ஏதாவது டிஸ்கஷன்லாம் கூப்பிட்டுருப்பார்ல? இல்லை, நான் அந்த படத்தில் ஒரு ஆக்டர். நான் ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு டிஸ்கஷன் வைக்கிற அளவுக்குலாம் இல்லை. அது சார் தான் முடிவு பண்ணணும், சாருக்கு தான் தெரியும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரீத்தி, தேங்க்யூ தமிழ், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். உண்மையாக நிறைய விஷயங்கள் இதில் உள்ளடங்கியிருக்கு. எலெக்ஷன் டோன்ட் மிஸ் இட் ஆன் May 17 in all theaters. Thank you.
தேங்க்யூ தேங்க்யூ. India's finest audio wearable brand, starting at 999.